வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சித்திரை திருநாள் 1ஆம் தேதி. இன்றைக்கி தமிழ் வருடப்பரப்பு தொடங்குகிறது. அதனால் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம சிறப்பு தமிழ் புத்தாண்டு சிறப்பு பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். அனைவருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல தமிழ் புத்தாண்டு, அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் நாள் அன்றே பிரம்மா இந்த உலகத்தை படைத்தார் என்றும் பிரம்ம புராணம் கூறுகிறது. அதை அடுத்து இன்றைய புத்தாண்டு தினத்தன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். அதாவது எந்த செயலை நாம் தொடங்கினாலும் சரி, அது வெற்றிகரமாகவே முடியும் என்று புராணங்கள் கூறுகிறது. அதாவது காலக்கணிப்பு முறையில் பார்த்தோமேயானால் பிரபவ ஆண்டு 60 ஆண்டு சுழற்சியில் முடிவடைகிறது. மீண்டும் பிரபவ ஆண்டு தொடங்குகிறது என்று புராணங்கள் கூறுகிறது. இதுவே கால சுழற்சியாக காணப்படுகிறது. இத்தகைய சுழற்சி ஆண்டு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த 60 ஆண்டு சுழற்சி முறை அதுவே பல மேற்கத்திய நாடுகளில் கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது 60 ஆண்டு சுழற்சி முறை என்னவென்றால், பூமி தொடர்புடைய மற்ற கிரகங்களும் மற்றும் வானத்தில் இருக்கும் மற்ற கிரகங்களுடன் தொடர்பு கொண்டு நம்முடைய முன்னோர்கள் பல ஆயிரத்திற்கு முன்பே, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் கணித்துள்ளார்கள். அதாவது சூரியனை சுற்றுவதற்கு சனி 30 வருடங்கள் தேவைப்படுகிறது. அதேபோல் வியாழன் சுற்றுவதற்கு 12 வருடங்கள் தேவைப்படுகிறது. இவை இரண்டும் 60 வருடங்களுக்கு ஒரே நிலையில் வருவதற்தான் சுழற்சி முறை என்பார்கள். எனவே இதே சுழற்சி முறைதான் 60 ஆண்டுகள் சுழற்சி முறை என்று முன்னோர்கள் கணித்துள்ளார்கள். இந்த வருடம் குரோதி தமிழ் புத்தாண்டு என்று அழைக்கப்படுகிறது. குரோதி என்றால் கோபம், எதிர்ப்பு, பகை மற்றும் எதிரி எல்லாம் அர்த்தமாகும். இதை தவிர்க்கக்கூடிய வகையில் நாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை சந்தோஷமும் சமாதானமும் இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டுவோம். திதி, வாரம், யோகம், கரணம் போன்ற 5 வகையான அங்கங்களை கொண்ட பஞ்சாங்கத்தை இன்று கோவிலில் வாசிப்பார்கள். இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு தினத்தில் சில கோயில்களில் பஞ்சாங்கம் வாசிப்பார்கள். இன்றைய தினத்தில் புதிய செயல்களை நாம் தொடங்க வல்ல மிக அற்புதமான புதிய வருடமாக கருதப்படுகிறது. இன்றைய தினத்தில் தமிழ் புத்தாண்டு அன்று அதிகாலையில் எழுந்து வாசலில் கோலமிட்டு புத்தாடை அணிந்து கடவுள் அனைத்திற்கும் வீட்டில் இருக்கும் படங்களுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து தூப தீபம் காண்பித்து நெய்வேத்தியமாக பாயசம், வடை மற்றும் சர்க்கரை பொங்கல் பிரசாதமாக படைத்து நாம் கோவிலுக்கு சென்று நாம் இறைவனை வழிபடுவோம். மற்றும் நாம் சொந்தக்காரர்கள் மற்றும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று இனிப்புகளை நாம் பகிர்ந்து கொண்டு நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். புத்தாண்டு என்றாலே மகிழ்ச்சிகரமான நாள் மற்றும் மங்களகரமான நாள் என்று நாம் வணங்கும் தெய்வத்திடம் நாம் பிரார்த்தித்து இன்றைய பொழுது நல்லதாக அமையட்டும் மற்றும் இன்றைக்கு துவங்கும் எந்த காரியமும் வெற்றி உண்டாகட்டும் என்று இறைவனை நாம் பிரார்த்திப்போம். மற்றும் இன்றைய பொழுதில் நாம் ஏன் வேப்பம் பூவை நாம் சமைக்கிறோம் என்பதை நாம் பார்க்கலாம். கண்டிப்பாக நம் உணவில், அதாவது விருந்தில் வேப்பம்பூ பச்சடி, மாங்காய் பச்சடி நாம் சேர்த்து கொள்வோம். அதில் முக்கியமான வேப்பம்பூ பச்சடி ஏன் நாம் இன்றைய பொழுதில் நாம் சேர்த்து கொள்கிறோம்?
அகத்திய மாமுனிவர் சித்திரை 1ஆம் நாள், அதுதான் ஆண்டின் துவக்கமான நாள் என்று கூறுவதோடு, அன்றைய நாளை எப்படி நாம் வணங்க வேண்டும், எப்படி நாம் கொண்டாட வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது தமிழ் புத்தாண்டு நாளுக்கு முதல் நாள் இரவே பூஜை அறையில் மா, பலா, வாழை, நெல் மற்றும் பூக்களை எடுத்து வைக்க வேண்டும் என்கிறார். பாக்கு, நகைகள் போன்றவற்றை எடுத்து வைக்க வேண்டும். மேலும் தமிழ் புத்தாண்டு தினத்தில், அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து முதலில் நாம் பூஜை அறையில் சென்று இந்த பொருட்களை காண வேண்டும் என்கிறார். இது காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதாவது பங்குனியின் இறுதி நாள் மற்றும் சித்திரை மாதம் முதல் நாள் அன்று வேப்பம்பூ நிறைய நமக்கு கிடைக்கும். அதாவது வேப்ப மரம் பூத்து குலுங்கும். அந்த வேப்ப மரம் பூவை அடையாளமாக நாம் வேப்பம்பூ பச்சடி மற்றும் மாங்காய் பச்சடி நாம் செய்கிறோம். எதற்காக வென்றால், நம்முடைய வாழ்க்கை இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு போன்ற சுவைகளை கலந்தது. அதை அடையாளமாக நாம் வேப்பம்பூ பச்சடி மற்றும் மாங்காய் பச்சடி நாம் செய்து வருகிறோம். இது மரபாகவே அந்த காலத்திலிருந்து இது தொன்று தொட்டு வருகிறது. புத்தாண்டில் கசப்பும் இனிப்பும் கலந்துள்ளது என்பதை அடையாளமாக காட்டுவதற்கே நாம் வேப்பம்பூ பச்சடி மற்றும் மாங்காய் பச்சடி செய்கிறோம். இது சோபகிருது ஆண்டு, குரோதி ஆண்டாக கருதப்படுகிறது. எனவே நாம் இறைவனை வேண்டி நாம் அனைத்து செல்வங்களும், வளமும், சந்தோஷமும், சமாதானமும் கொண்ட வாழ்க்கை நாம் வாழ்வோம். யார் மீதும் நாம் வெறுப்பு கொள்ளாமல் சந்தோஷமாகவும் நாம் அன்பை பொழிந்து நாம் அனைவரும் இன்பமாக வாழ்வோம். மீண்டும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்முடைய வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் பயனடையட்டும். எப்பவும் நாம் ஷேர் செய்தால் நமக்கு ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கிறது. அதன் மூலம் ஒரு புண்ணியம் கிட்டும். மற்றும் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.